This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. EduQuestல live classes தமிழ் and இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. வித் சர்டிஃபிகேட்டோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து 8th புக்லேருந்து 7-6 வந்து புணர்ச்சி விதிகளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். வாங்க. தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். தமிழ் அமுதம் என்று ஒலிக்கிறது அல்லவா? இவற்றுள் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்னும் அதனுடன் வந்து சேரும் சொல்லை வருமொழி என்றும் கூறுவர். இவ்வாறு சொற்கள் சேரும்பொழுது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன. இவ்வாறு நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதையே புணர்ச்சி என்கிறோம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதனை உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு சிலை கூட்டல் அழகு, சிலழகு. சிலையில் கடைசி இதில் ஐயை இல் கூட்டல் ஐயின் பிரியும். சரியா? அழி உயிரெழுத்து, அதனால் உயிரீற்று புணர்ச்சி. அடுத்ததாக நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீறு புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு மண் கூட்டல் அழகு, மண்ணழகு. மண்ணில் கடைசி எழுத்து இன், அது மெய்யெழுத்து, அதனால் மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பொன் கூட்டல் வண்டு, பொன் வண்டு. வருமொழியில் முதல் எழுத்து பார்த்தா உ, அதனால் உயிரெழுத்துன்றது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். வருமொழியில் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. சிலையில் ஃபஸ்ட்டு சியை இச்சி கூட்டல் ஈன் பிரிக்கலாம். அதில் இச்சின்றது மெய் எழுத்து, அதனால் மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். அடுத்ததாக இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். நிலைமொழியினும் வருமொழியிலும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும். எடுத்துக்காட்டு தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. இரு சொற்களிலும் எம்மாற்றமும் நிகழவில்லை. உடல் கூட்டல் ஓம்பல், உடலோம்பல். இங்கு இல்லு கூட்டல் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மெய் எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக திரியவோ மறையவோ இல்லை. இரண்டும் சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகாரப்புணர்ச்சி எனப்படும். விகாரப்புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் என்று 3 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் ஆகும். எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் தாய், தமிழ்த்தாய். இத்து தோன்றிருக்கு, அதனால் தோன்றும் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும். எடுத்துக்காட்டு வில் கூட்டல் கொடி, வெற்கொடி. இல்லை இர்ரா மாறி இருக்குது, அதாவது மாறுவது புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரமாகும். மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இதில் இம் மறைத்தான இது மறைதல் குறிக்கும். இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. எடுத்துக்காட்டு நாடகம் கூட்டல் கடை, நாடகக்கலை. இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றின் உள்ள மகரமெய் மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய்யெழுத்து தோன்றுகிறது. அடுத்ததாக புக் பேக் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். விகாரப்புணர்ச்சி டேஸ் வகைப்படம். விகாரப்புணர்ச்சி 3 வகைப்படும். பாலாடை. இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி பால் கூட்டல் ஆடை, பாலாடை. இது திரிதலை குறிக்கும். பொறுத்துக மட்பாண்டம், மரவேர், மணிமுடி, கடைத்தெரு. இதுக்கான கரெக்டான ஆன்சரை மறக்காமல் கமெண்டில் எல்லோரும் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு கமெண்டில் பின் பண்ணுறேன். அடுத்த முக்கியமான கலை சொற்கள்லாம் பார்க்கலாம். த்ரெட்டுனா நூல்,
லூம்னா தறி, டெய்ரி ஃபார்ம்னா பால் பண்ணை, டேனிங்னா தோல் பதனிடுதல், ஸ்ட்ரிச்சிங்னா வந்து தைத்தல், ஃபேக்ட்ரினா வந்து ஆலை, டையிங்னா வந்து சாயம் ஏற்றுதல், ரெடிமேட் ட்ரெஸ்னால் வந்து ஆயத்த ஆடை. இதோட வந்து 8th புக்கில் இருக்க 6th எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்லாம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 7வது இலக்கான இலக்கத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கொஷின்களை பார்க்கலாம். நன்றி.